தொடர்ந்து தம் நிலையில் எந்தவித மாற்றமுமின்றி உரிமை இழந்து அடிமை நிலையில் நசுக்கப்பட்டு தீண்டத்தகாதவர்கள் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்கு உரியதாக இருந்தது. மனித நிலைக்கு கீழ்ப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள், நடத்தப்பட்டார்கள். சமூக ரீதியில் அடிமைகள் போலவும், அரசியல் ரீதியில் உரிமையற்றும், பொருளாதார ரீதியில் வறுமையுற்றும், பண்பாட்டு ரீதியில் விலங்கு நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அயோத்திதாசர் இவர்களுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். சாதி தோற்றம் பற்றிய அயோத்திதாசரின் கருத்து. சாதி என்னும் சொல் சாதித்தோர் அல்லது சாதிப்போர் என்பதிலிருந்து சாதி என்று குறுகி வந்திருக்கிறது என்று கூறியுள்ளார். உதாரணமாக, திராவிட கூட்டத்தார் சாதிக்கும் வார்த்தை ஒளியை கொண்டு திராவிட சாதியர் என்றும், கன்னட மொழி கூட்டத்தார் சாதிக்கும் வார்த்தை கொண்டு கன்னட சாதி என்றும் ஆரம்பத்தில் வழங்கி வந்தார்கள். இதை பார்க்கும்பொழுது சாதிப்போர் என்பதிலிருந்து சாதி என்னும் வார்த்தை தோன்றியதாக அயோத்திதாசர் விளக்கம் அளிக்கின்றார். தொன்மொழிகளில் அந்தனர், அரசர், அடிகள், வேளாளர் என்னும் பூர்வ பௌத்தர்களால் வகுத்திருந்த தொழில் பெயர் பிராமணர்களுக்கு விளங்காதனால் பிராமணர் சாதி, அரசன் சாதி, சத்திரியன் சாதி என்று தங்களுக்கென்று சாதி வேற்றுமைகளை வகுத்து பிரித்து வைத்திருந்தார்கள். தீண்டாமை ஒழிப்பு. இந்திய அளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 1908 முதலாக சங்கம் அமைக்கப்பட்டது. ஆனால் 16 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழகத்தில் 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி ஆதி திராவிட மக்களின் சமுதாய, அரசியல், பொருளாதார விடுதலைக்கு வித்திட்ட முதலாவது அறிஞர் அயோத்திதாசர் ஆவார். திராவிட மகாஜன சபை மாநாடும் 10 அம்ச கோரிக்கைகளும். திராவிட மகாசன சபை மாநாடு 1891 உதகமண்டலத்தில் நடைபெற்றது. இதுவே சமுதாய அளவில் நடைபெற்ற முதல் மாநாடாகும். இம்மாநாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் கலந்து கொண்டனர். இதில் 10 அம்ச கோரிக்கைகள் கொண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பறையர் என்று அழைப்பவரை தண்டிக்க கடுமையான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும். 2. தாழ்த்தப்பட்டோர் வாழும் கிராமங்கள் தோறும் தாழ்த்தப்பட்டோரை ஆசிரியராக கொண்ட தனியான பள்ளிகள் தொடங்க வேண்டும். மெட்ரிகுலேஷன் தேர்வில் 3 மாணவர்களை தேர்ந்தெடுத்து பட்டப்படிப்பு படிக்க உதவித்தொகை வழங்க வேண்டும். மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெறும் அனைவருக்கும் அரசு அலுவலகங்களில் வேலையளித்தல் வேண்டும். கல்விக்கும் நன்னடத்தைக்கும் தக்கவாறு அரசு அலுவலகங்களில் நியமனம் அளிப்பதற்கு எந்தவிதமான தடையும் இருக்கக்கூடாது. நகராட்சிகளில், கிராம பஞ்சாயத்துகளில் தாழ்த்தப்பட்ட மக்களின் குறைகளை எடுத்துக் கூற தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பில் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட வேண்டும். சிறைச்சாலைகளில் ஆதி திராவிடர் இழிந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று விதி இருப்பதை நீக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுகள், குளங்கள் போன்றவற்றில் தண்ணீர் எடுப்பதற்கு எந்தவிதமான தடையும் இருக்கக்கூடாது. அரசு அலுவலகங்கள், நீதிமன்றங்கள் போன்ற இடங்களில் மற்ற இந்துக்களோடு சரிசமமாக அமர இருக்கும் கட்டுப்பாடுகளை அகற்ற வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் கிராம முன்சீப், மணியக்காரர் பதவியில் அமர்த்தப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேரடியாக குறைகளை கேட்டு நியாயம் வழங்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தல் வேண்டும். தலித்தின மக்களின் முன்னேற்றத்திற்கு அயோத்திதாசர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அயோத்திதாசர் சித்த மருத்துவத்தில் சிறந்த புலமை பெற்றவர் ஆவார். தமிழ்த்தன்றல் திருவிக்காவுக்கு முடக்குவாதம் ஏற்பட்ட பொழுது அதை போக்குவதற்கு சரியான வைத்தியர் இல்லாத நிலையில் அயோத்திதாசர் அந்த முடக்குவாதத்தை நீக்க பல்வேறு வைத்தியங்களை செய்தார். அயோத்திதாசர் பல முயற்சிகளை மேற்கொண்டு தலித்தின மக்களின் நிலையை வெளி உலகிற்கு உணர்த்தி தலித்தின மக்களை உரிமைகள் பெறவும், அரசியலில் சமவாய்ப்பு பெறவும், வாழ்க்கை நிலை மாறவும் காரணமாக இருந்து தலித்தின மக்களின் வரலாற்றை மாற்றி வரலாறாக வாழ்ந்தவர். இவர் 5/5/1914 மறைந்தார். பிறக்கும்போது இந்துவாக பிறந்து இறக்கும்போது பௌத்தராக இறந்தார். தற்காலத்தில் ஆதி திராவிடர்கள் சமூக, சமய, பொருளாதார, அரசியல் உரிமைகளை அனுபவிக்க காரணமாக இருந்தவர். பகுத்தறிவு கொள்கைக்கும் தலித்தின மக்களின்
முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருந்த அயோத்திதாசரை உலகம் உள்ளவரை நினைத்துக் கொண்டே இருத்தல் வேண்டும். இந்திய அளவில் அம்பேத்கருக்கும் தமிழக அளவில் பெரியாருக்கும் முன்னோடியாக இருந்த அயோத்திதாசருக்கு நமது தமிழகத்தில் இதுவரை நினைவு சின்னமே எழுப்பப்படவில்லை. தமிழுக்கு மாநாடு நடத்தி கொண்டிருக்கும் தமிழக அரசு அயோத்திதாசருக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கோரிக்கை வைத்து கட்டுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இறுதியாக அரசம் முருகுபாண்டியன் அவர்கள் தன்னுடைய தலித் கவிதை பற்றிய கட்டுரை வாசிப்பார். பொறையார் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றும் அரச முருகுபாண்டியன் ஒரு கவிஞர். தலித் கவிஞர்கள் முன்னோடியாக கவிதைகளை வழங்கியதில் குறிப்பிடத்தக்கவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கலை இலக்கிய பிரிவிலும் பணியாற்றுகிறார். வெள்ளை எதிர்ப்பின் மனிதம் புரிய கருப்பனாயிருந்து பார், ஆதிக்க மொழி எதிர்ப்பின் வரலாறு தெரிய தமிழனாயிருந்து பார், பார்ப்பன எதிர்ப்பின் தன்மானம் உணர பறையனாயிருந்து பார், வல்லாங்கு செய்யப்பட்ட பெண்ணாயிருந்து பார், வன்முறை ஏன் என்ற காரணம் புரியும் என்கிற இன்குலாப்பின் கவிதையை சொல்லி தமிழகத்தில் தலித் அரசியல், தலித் பண்பாடு, தலித் இலக்கியம் என்கிற ஒரு தீவிரமான செயல்பாடுகளை முன்னெடுத்த இந்த அரங்கத்தின் தலைவர் தோழர் ரவிக்குமார் அவர்களையும், கட்டுரை வாசித்திருக்கிற கட்டுரையாளர்களையும், எதிரே இருக்கிற படைப்பாளிகளையும் வணங்கி எனது கட்டுரையை தொடங்குகிறேன். தலித் கவிதைகள் தோற்றம், வளர்ச்சி, இன்றைய நிலை. அண்ணல் அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவையொட்டி ஏற்பட்ட விழிப்புணர்வின் வெளிப்பாடாக 90களில் தொடக்கத்தில் தமிழில் தலித் இலக்கியம் பேரூன்ற தொடங்கியது. தலித் என்னும் சொல்லாடல்கள் பரவலாக புழக்கத்திற்கு வந்தன. சாதியால் ஒடுக்கப்பட்ட அனைவரும் தலித் என்று பொருள் கொள்ள வைத்தது. தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், நிலமற்றவர்கள், ஏழை விவசாயிகள், பெண்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சுரண்டப்படும் அனைவரும் தலித்துக்கள் என்கிறார் கெயில் ஓம்பட். சாதி, மதம், தனிச்சொத்துடைமை, குடும்பம் போன்ற சுரண்டல் வடிவங்களை நிர்மூலமாக்குவதே தலித் இலக்கியம் என்கிறார் ராஜ் கௌதமன். முதலில் மராட்டியத்தில் தோன்றிய தலித் என்னும் சொல் ஒடுக்கப்பட்டோர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது. தல் என்றால் மண் என்றும், தலித் என்றால் மண்ணின் மைந்தர்கள் என்றும் பொருள் கொள்ளப்பட்டது. மராட்டியத்தில்தான் 1950களில் தலித் இலக்கியம் என்னும் புதிய வகை இலக்கியம் உருவானது.